சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அதாவது பேசக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கிறது வேற, பேசவே வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு பேசாமல் இருக்குது. அது தானாக வந்து விடுறது. பிரயோஜனம், பலன். மௌனம்ங்கிறது ஞான நிஷ்டையோட பிரயோஜனம். மௌனம்ங்கிறது சாதனம் இல்லை, அது சாத்தியம். ஆனால் ஆரம்பத்தில் மௌனம்ங்கிறது சாதன ரூபமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது சாத்தியமாகி விடுகிறது. அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார். அடுத்த பாட்டு போகிறேன். மரபை கெடுத்தனன் கெட்டேன், இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வேனக்கில்லை, கரவு புருஷனும் அல்லன், என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே, சங்கர சங்கர சம்போ. மரபை கெடுத்தனன் கெட்டேன், இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வேனக்கில்லை, கரவு புருஷனும் அல்லன், என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. மின்னேன்னா தோழின்னு அர்த்தம். மின்னே, மின்னலை போன்றவளே, தோழி. கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. மரபை கெடுத்தனேன், கெடுத்தனன், கெட்டேன். ஒரு பெண் திடீர்னு கெட்டு போயிட்டா, அவள் இன்னொரு தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு வர்ணனை பண்ணுறார் அவர். ஆனால் இதனுடைய அர்த்தம் நல்லா கவனித்து புரிஞ்சுக்கணும். மரபை கெடுத்தனன், மரபை கெடுத்தனன் சொன்னால் உலகங்களில் இவர் சொல்கிறார், என்னுடன் வெகு காலமாக வாழ்ந்த தத்துவ மரபினை ஒழித்தனன். மரபை கெடுத்தனா நிறைய விஷயங்கள்லாம் நான் அபிமானம் வைத்திருந்தேன். சாதாரணமாக மனிதனுடைய இயல்பு, இந்த இடத்துல மரபுன்னா இயல்புன்னு அர்த்தம். மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டால், தன்னை மற்ற தத்துவங்களோடு இணைத்து கொள்ளுதல், பஞ்சபூதங்களோடு தன்னை இணைத்து கொள்ளுதல், அதுதான் மரபு. பஞ்சபூதங்களோடு இணைத்து கொள்ளுதல், சூக்ஷ்ம சரீரத்தோடும் ஸ்தூல சரீரத்தோடும் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வதுதான் மரபு என்று சொல்லுகிறார் இங்கே. அப்படி வச்சுட்டு இருந்தேன். அதோட தாதாத்மியம் இருந்தது. இந்த தேகத்திலையும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் எனக்கு தாதாத்மிய சம்பந்தம் இருந்தது. அந்த தாதாத்மிய சம்பந்தம்ங்கிறது தான் மரபு. வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது தாதாத்மியம்னு தெரியறது இல்லையே. இதுவே நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை கெடுத்தனன், அதை நீக்கிவிட்டார். உலகத்தில் எனக்கு ரொம்ப அபிமானம் இருந்தது, சரீரத்திலலாம் எனக்கு ரொம்ப அபிமானம் இருந்தது, தனித்தன்மையில் எனக்கு ரொம்ப அபிமானம் இருந்தது, அகங்காரமெல்லாம் இருந்தது. சொல்லப்போனால் மரபை கெடுத்தனன்னா அகங்காரத்தை நாசம் பண்ணினார். அகங்காரத்தை நாசம் பண்ணினார். கெட்டேன், கெட்டேன்னு அர்த்தம், நாசமாயிற்று. என்னுடைய தனித்தன்மை நீங்கிற்று. ஆங்கிலத்தில் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம். அந்த தனித்தன்மை அடியோடு நீங்கிற்று, போயிற்று. இப்போ தனித்தன்மை போனதுக்கு அப்புறம் நான் வாயை திறந்து பேசினா என்ன இருக்குது? இத்தை வாய்விட்டு சொல்லிடன் வாழ்வு எனக்கு இல்லை. இதை சொல்லணும்னா வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னால் தனித்தன்மை வேணும். வாயை விட்டு சொல்ல முடியாதுங்கிறார். இதை எடுத்து விளக்க முடியாது. வாழ்க்கையோ பொய்த்தோற்றம், மித்யா. வாழ்க்கையே ஒரு பொய்த்தோற்றமாக இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா அதை வாய் விட்டு சொல்கிறது கூட முடியாது. இந்த உண்மையை வாய் திறந்து விளக்க முடியாது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.